மிளகு அப்பம். இது பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். கருப்பு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இது பட்டாணி பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். காரம் நனைச்சி குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு அரைச்சி ஒரு 4-5 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். அப்போ தான் அது நல்ல புசு புசுன்னு உப்பிண்டு வரும். இதில் உப்பு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சாச்சு. பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காய் துண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பக்காரையில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை, ஒவ்வொரு பொடியில் பாருங்கள் ஜோராக வெந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.